திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 பேர் மீது குண்டர் சட்டத்தால் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, அமீர் மற்றும் தற்பொழுது பூ உலகின் நண்பர்களைச் சேர்ந்த சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். நேரலையில் பார்க்கலாம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது. நாம் ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வி இந்த தோழர் திருமுருகன் காந்தி அவர்களின் மீது செலுத்தப்பட்ட அந்த குண்டாஸ் நடவடிக்கை. அவர் என்ன செய்தார்? மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒருவரை, அந்த தோழர்களை, அவர்கள் குரல்களை இடிப்பதுதான் ஜனநாயகமா? இந்த மக்களுக்காக பாடுபடும், மக்களுக்காக குரல் கொடுக்கும் எல்லாருக்கும் இதுதான் கதி என்று அவர்களை எச்சரிக்கை விடுக்கிறார்களா? நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? ஒன்று பயந்து அவர்கள் செய்தார்களா, இல்ல நம்மளை பயப்பட வைக்க என்று செய்கிறார்களா? இந்த கேள்விக்கு இந்த நேரத்தில் நாம நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்காவிட்டால் நாம் தமிழர்களே அல்ல. நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அனைவருக்கும் வணக்கம். என்ன பல பேர் கேட்டாங்க, உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம். இந்த குண்டாஸ்ல அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தூக்கப்பட வேண்டிய ஆள் நீங்களும் தானே, உங்களை எப்படி விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அது திருமுருகனுக்கு பிறகு தொடரலாம். நானும் காத்திருக்கேன். அதாவது இந்த கைதுகள் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 தோழர்கள் மீது குண்டாஸ் சட்டம் பாய்ச்சப்பட்டதுங்கிறது தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவெடுத்து செய்யப்பட்டது. இந்த பட்டியலை கொடுத்ததே மத்திய அரசு, இந்தியாவை ஆளுகிற டெல்லி அதிகார வர்க்கம் தான் இந்த பட்டியலை கொடுத்தது. ஆக அவர்கள் அவர்களுக்கு எதிராக நீங்க எதுக்கு வேணாலும் போராடிட்டு போங்க, ஆனா டெல்லிக்கு எதிராக நாங்க செய்யற அக்கிரமம், அநியாயம், அறம் தவறிய செயல்களுக்கு எதிராக நீங்க போராடலாம். தமிழ்நாட்டில் யாராவது போராடினா அவர்களை அடக்கி வைங்க, அச்சுறுத்தி வைங்க, முடியலன்னா தூக்கி உள்ள போடுங்க, அப்புறம் குண்டாஸ் போட்டு நிரந்தரமா உடைக்கிறீங்க. இதுதான் இந்த லிஸ்ட்ல. தொடக்கத்துல இப்ப திருமுருகன் காந்தி மேல அது பாய்ந்து, என்னுடைய பேட்டி குறும்படம் வந்த போதே என்னை தூக்குறதுக்கான திட்டம் அவர்கள் தயாராகி என்னையும் அழைத்தாங்க, அல்லது அவங்க வரதா இருந்தது, எல்லாம் தெளிவா இருந்தது. அது என்ன காரணத்துக்காக ஒத்தி போடப்பட்டதுங்கிறது இங்க இருக்கிற உளவுத்துறைக்கு தெரியும். ஆக இதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதாவது இந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறது நீங்க தமிழ் மண்ணில் 7 பேர் விடுதலைக்காக போராடுறது, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்காக இந்த மண்ணில் யாரும் போராடி இருக்காங்க. இந்த டெல்டா பகுதியை பாலைவனமா இருக்கணும், இதான் அவர்களுடைய திட்டம். இவர்களுடைய திட்டம் 2. ஆக என்னன்னா, ஒண்ணு தண்ணி வந்தா பஞ்சம் போயிடும், நல்ல வளமையா நிற்பான், எதுக்க முடியாது. அதனால தண்ணி விடலன்னா அந்த இடத்துல வருடத்துக்கு 50,000 கோடி கனிம வளத்தை அள்ளி எடுத்துட்டு போய் இந்த தேசத்தை வளமாக்கலாம். அதுக்கு தமிழர்கள் சாகும், தமிழ் விவசாயிகள் சாகும். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு தேசம் நல்லா இருக்குன்னா ஒரு மாநிலம் தியாகம் பண்ணக்கூடாதா? இதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. மீனவர்கள் 800 பேர் சுடப்பட்டது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கடல் தாண்டி 1.5 லட்சம் பேர் செத்ததுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கடல் தாண்டி செத்த எங்களுடைய உறவுகளுக்கு கண்ணீர் சிந்தறதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறது. வணக்கம், என் அறிமுகப்படுத்தி ஆசைப்படுறேன். என் பேர் பிரம்மா, குற்றம்பிடுதல் திரைப்படத்தை இயக்குனர். இன்னைக்கு உங்க எல்லாரும் பேசுறதுக்கு
வாய்ப்பே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, நான் ரொம்ப சாதாரணமான ஒரு பள்ளி மாணவனா கல்லூரி மாணவனா இதே நாட்டில் வாழ்ந்து வளர்ந்துருக்கேன். எல்லா மாணவர்களையும் போல தினம் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் அந்த அசம்பிளியில நீராவிக்கொடுத்த பாடி அசம்பிளி முடியும் போது ஜனகணமன பாடி அப்படிதான் வளர்ந்தவன் நான். இன்னைக்கு என்ன மாதிரி பல பேர் தியேட்டர்ல ஜனகணமன பாடிச்சுன்னா அது முடிஞ்ச உடனே போகலாங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம். ஒரு காலத்துல என்எஸ்எஸ்ல நான் காலேஜ்ல படிக்கும்போது வெறப்பாணி நான் அதே தேசிய எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு சோர்வு கிடைச்சிருச்சு. அதே சோர்வோட இன்னைக்கு தேசிய கீதத்தை அடுத்து உள்ள போய் அதுக்கப்புறமா தேசிய முடிஞ்ச உடனே தேர்வுக்குள்ள போலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நிறைய இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்து போச்சு. நான் எதை உடுத்தணும், எங்க வசிக்கணும், எதை சாப்பிடணும், இது எல்லாமே எனக்கு யாரோ எங்கிருந்தோ கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு திருமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு? செத்து போனவங்களுக்கு ஈமச்சடங்கு செய்யற மாதிரியான ஒரு பண்பாட்டு நிகழ்வு, அடிப்படையில ஒரு பண்பாட்டு நிகழ்வு மட்டுமே. எப்படி எங்க தாத்தா ஆட்சிக்கு எங்க அப்பா அம்மா வந்து வெளியூர்ல போனா வந்து எல்லா ஆட்சியும் வந்து நம்ம ஈமக்கிரியை செய்யறோமோ அப்படிப்பட்ட ஒரு ஈமக்கிரியை அடிப்படையில எல்லாரும் தான் செய்யறாங்க. எல்லா ஆட்சியும் செய்யறாங்க. கங்கையில செய்யறாங்க, யமுனையில செய்யறாங்க, பம்பையில செய்யறாங்க, சபரிமலை பக்கத்துல. இப்படி பல்வேறு விதமான பண்பாட்டு நிகழ்வுகள் அவங்களுடைய மத ரீதியாக நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு நிகழ்வு தான் இருக்கு. இது வெறுமன நோய்வாய்ப்பட்டோ வயசு ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்க சாகல. எங்களுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினர்கள், சகோதர சகோதரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈழத்துல அவங்க சாதாரணமாக கொல்லப்படல, குண்டு வீசி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொலை செய்தவர்களுக்காக நாங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ஈமச்சடங்கு செய்து கொடுக்கிறோம். இவ்வளவுதான் நடக்குது. இது வெறும் பண்பாட்டு நிகழ்வு மட்டுமே தவிர இங்க எங்கேயுமே அரசியலை நான் பார்க்கவே இல்லை. ஏன் நான் செய்யக்கூடாதா? இதுல ஏதாவது கட்டையை தூக்கி அடிச்சாங்களா, இந்த குண்டை தூக்கி அடிச்சாங்களா, இந்த கல்லை தூக்கி அடிச்சாங்களா? எந்த விதமான ஒரு வன்முறையும் நிகழாத வண்ணம் இவ்வளவு வருடமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமன ஒரு கேண்டில் எடுத்து வச்சுக்கிட்டு வேற என்ன போராட்டம் செஞ்சோம்? ஆக இந்த போராட்டத்துக்கு இது போராட்டமே அல்ல, இது அடிப்படையில் ஒரு ஈமச்சடங்கு. இந்த சடங்கை செய்யும் பொழுது நாங்கள் கொல்லப்பட்டவர்களை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். கொலை செய்தவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம். மீண்டும் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம், இது தொடர்ச்சியாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. அப்படி இருக்கிற கட்டத்துல இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இத செய்தவங்களை குண்டர் சட்டத்துல வச்சிருக்கிறது அடிப்படையில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, கருத்து சுதந்திரத்திற்கு நாம் மேலும் மேலும் அதை கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு அடிமைகளாக ஆக்கி வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக நான் இதை பார்க்கிறேன். இதற்கு என்னுடைய கண்டனத்தை மட்டும் இல்லாமல் மனிதர்களும் வேண்டுகோளும் விடுக்கிறோம். மாநில அரசாங்கத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் இதுல கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும், குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்ட 4 பேரையும் இம்மிடியா விடுதலை செய்யணும். இது வெறும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டுமே. எங்களுடைய இறந்து போனவர்களை நினைவு செய்யக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை மட்டுமே. இதை அப்படி மட்டுமே பார்க்க வேண்டும் என்று பணிபுரியும் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் கமலஹசன், மதுபான கடை. இது கடந்த காலங்களில் ரொம்ப கவனிச்சு பார்த்தோம்னா தொடர்ந்து வரலாறு சார்ந்த நம்மளோட எல்லா நினைவுகளையும் தொடர்ந்து அழிக்கிற வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அது ஒரு 2000-3000 வருஷம் வரலாறு கொஞ்சம் கொஞ்சமா கீழடியிலிருந்து தொடர்ந்து வந்தது. இப்போ நம்ம ஒரு 10 வருஷம் கூட நம்மளோட கடந்த காலத்தை நினைவை வச்சுக்க கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப குறியா இருக்கிறாங்கன்னு தோணுது. அப்ப ஒரு எளிமையான ஒரு நினைவேந்தலை ரொம்ப அமைதியான முறையில, ஏன்னா 2010 இருந்து ஒவ்வொரு வருஷமும் தமிழர் கடலை நினைவேந்தல நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருபோதும் அது வந்து நினைவேந்தல்
உரிமைக்கான விஷயங்கிறத தாண்டி வன்முறையிலையோ ஒரு மற்ற யாரோட சுதந்திரத்திலேயோ தலையிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததும் இல்லை, அது இருக்க போறதும் இல்லை. எல்லாத்துக்குமான நியாயம், தமிழர்களுக்கான நியாயம், மனிதர்களுக்கான நியாயம், அந்த நியாயத்துக்கான நினைவேந்தலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, அந்த நினைவேந்தல் கூட நடக்கக்கூடாது, அது நடத்துறவங்களை தடுக்கணும். அதுவும் ஒரு குண்டர் சட்டத்துல கைது செய்யணுங்கிறது எந்த அடிப்படையில, எந்த மனிதாபிமான அடிப்படையிலையும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அப்ப இந்த மாதிரியான நம்மளோட வரலாற்று ஞாபகங்களை, வரலாற்று சம்பவங்களை, இல்ல வரலாறு சார்ந்த நம்மளோட நினைவுகளை தொடர்ந்து அழிக்கிறது எந்த வகையிலும் யாருக்கும் பிரயோஜனமா இருக்க போறதில்லை. அதே மாதிரி எதிர்ப்பு குரலையும் மாற்று கருத்தையும் தொடர்ந்து அழிக்கிறது ஜனநாயகத்துக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமான விஷயமா இருக்கிறது இல்லை. அதனால இந்த மாற்று கருத்துக்களுக்கு எந்த கருத்து வந்தாலும் அதோட நம்ம உடன்படலாம், உடன்படாம கூட இருக்கலாம். அதை ஏற்றுக்கிட்டு அதை விவாதத்துக்கு கொடுக்கறது தான் நியாயமா இருக்கும். அந்த குரல்களை வரும் திசையில வரும் இடத்த அழிக்கிறது எந்த வகையிலும் ஜனநாயகத்துக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால இந்த மாதிரியான மாற்று கருத்துக்களை முதல்ல ஏற்றுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை, இந்த போராட்டங்களை நியாயமான விஷயத்துல ஜனநாயக முறையிலையும் அமைதி வழியிலையும் போராடுறவங்களை தடுத்து நிறுத்துறது, அவங்க குண்டர் சட்டத்திலேயோ போலி வழக்குகள்லையோ கொண்டு இணைக்கிறதுங்கிறது இந்த ஜனநாயக போராட்டங்களை வேறு திசைக்கு அனுப்புற ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த வகையில மே 17 இயக்கத்தை சேர்ந்த கைது செய்யப்பட்ட 17 பேரையும், குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கிற திருமணம் உட்பட 4 பேரையும் விடுதலை செய்து ஜனநாயகத்துக்கான குரல்களை இந்த அரசாங்கம் வலுப்படுத்தணுன்ற படைப்பாளி சார்பாக கேட்டு